Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம FPDFல எப்படி வந்து ஒரு கஸ்டம் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து FPDF லைப்ரரியில் ஒரு சில ஃபாண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபாண்ட் வேணும் அப்படின்னா அது எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு வந்து எந்த ஃபாண்ட் வேணுமோ அதனோட ட்ரூ டைப் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதாவது .ttf அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரூ டைப் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக வந்து FPDFல யூஸ் பண்ண முடியாது. அந்த டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து FPDF ஃபாண்ட் லைப்ரரியாக ஃபஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து PHP ஸ்கிரிப்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து .z அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஒரு ஃபைல். மொத்தம் இந்த 2 ஃபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த 2 ஃபைலையும் நம்மளோட FPDF லைப்ரரியில் இருக்க ஃபாண்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் நம்ம பேஸ்ட் பண்ணிட்டா போதும். நம்மளோட PDFல பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டை நம்ம ஈஸியாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி வந்து நம்ம அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்மளோட இந்த FPDFல ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ்லேருந்து ப்ளே பென் சான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தமிழ் ஃபாண்ட் வேணும் அப்படின்னாலும் சேம் இதே மெத்தட் தான். ஜஸ்ட் நீங்கள் அந்த ட்ரூ டைப் ஃபாண்ட் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதில் பாருங்கள், நான் ப்ளே பென் சான்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரில் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த ஃபாண்ட்டோட எல்லா டைப்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. போல்டு, எக்ஸ்ட்ரா போல்டு, ரெகுலர், மீடியம் அப்படிங்கிற எல்லா டைப்ஸுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன டைப் தேவையோ அது மட்டும் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் போல்டு அண்ட் ரெகுலர் இந்த 2 டைப் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரூ டைப் ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாம FPDF ஃபாண்ட் லைப்ரரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். fpdf.org/make font அப்படிங்கிற இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்மளோட ஃபாண்ட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சென்ட் அப்படிங்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணாவே போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபாண்ட் லைப்ரரி வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த ரெகுலர் ஃபாண்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட டவுன்லோட்ஸில் இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்க ப்ளே பென் சான்ஸ் -regular.ttf அப்படிங்கிற இந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சென்ட் அப்படிங்கிற பட்டன் கொடுக்குறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த PHP ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா .z அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது ரெண்டுமே ஃபஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், நமக்கு இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிடும். இதே மாதிரி நம்ம அந்த போல்டு ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். போல்டு ஃபாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபாண்ட் வேணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கன்வெர்ட் பண்ண ஃபைலை பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த ஃபாண்ட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் எல்லாமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட அந்த FPDF லைப்ரரி எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரில் ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும் பாருங்கள். அந்த ஃபோல்டரில் இப்போ நம்ம இந்த ஜென்ரேட் பண்ண ஃபைல் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் PDF ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு FPDF லைப்ரரி பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு FPDF அப்படிங்கிற கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு blank பேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டாக இருக்க அந்த ஏரியல் அப்படிங்கிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணி சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ இதனோட அவுட்புட் பாருங்கள். நமக்கு இந்த ஏரியல் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது டிஸ்பிளே ஆகுது. இதே நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இதில் ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். FPDFல கஸ்டம் ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஆட் ஃபாண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். $PDF ஏரோ ஆப்ரேட்டர் ஆட் ஃபாண்ட். இந்த மெத்தடில் வந்து மொத்தம் 3 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அந்த ஃபாண்ட்டோட நேம், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டோட டைப் போல்டா அல்லது நார்மலா அப்படிங்கிறது கொடுக்கணும். மூணாவது ஆர்குமெண்ட் இந்த ஃபாண்ட்டோட அந்த PHP ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபாண்ட்டோட நேம் நான் கொடுத்துக்கிறேன், ப்ளே பென் சான்ஸ். ரெண்டாவது ஆர்குமெண்ட் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெகுலர் ஃபாண்ட் ஆட் பண்ணுறதுனால எம்டி கொடுத்துக்கிறேன், டபுள் கோட்ஸில் எம்டி கொடுத்துக்கிறேன். போல்டு அப்படின்னா பீன் கொடுக்கணும். இப்போ நம்ம நார்மல் ரெகுலர் ஃபாண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம டபுள் கோட்ஸில் எம்டியாக கொடுத்தா போதும். மூணாவது அந்த ஃபாண்ட்டோட PHP ஃபைல் நேம், அந்த ஃபாண்ட் ஃபோல்டரில் இருக்க இந்த PHP ஃபைல் நேம் நம்ம எடுத்துக்கலாம்.
play pen sans -regular.php அப்படிங்கிற அந்த ஃபைல் நேம் எடுத்து இதில் 3வது ஆர்குமெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம அந்த போல்டு ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபாண்ட்டோட நேம் சேம் அதே தான், play pen sans. இந்த போல்டு ஃபாண்ட் அப்படிங்கிறனால B அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ அந்த போல்டு ஃபாண்ட்டோட அந்த PHP ஃபைல் நேம் கொடுக்கணும். இந்த நேம் நான் காப்பி பண்ணி 3வது ஆர்குமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம அந்த 2 ஃபாண்ட்டையுமே ஆட் பண்ணியாச்சு. இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செல்லுக்கு செட் பண்ணணும் அப்படின்னா செட் ஃபாண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். $PDF ஏரோ ஆப்ரேட்டர் செட் ஃபாண்ட். ஃபர்ஸ்ட் அந்த ஃபாண்ட்டோட நேம் கொடுக்கணும். இந்த ஃபாண்ட்டோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போல்டு யூஸ் பண்ணுறோமோ அல்லது ரெகுலர் யூஸ் பண்ணுறோமோ அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கொடுக்கறதுனால டபுள் கோட்ஸ் எம்டி கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ் இதில் வந்து நான் ஒரு 16 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதனோட அவுட்புட் பாருங்கள். இதில் பாருங்கள் நம்ம அந்த டவுன்லோட் பண்ண அந்த play pen sans அப்படிங்கிற அந்த ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதே வந்து போல்டு ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேம் இதே ஃபாண்ட்டு இதை நான் போல்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தோம்னா நமக்கு சேம் அதே ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா போல்டு டெக்ஸ்ட்டில் வந்து டிஸ்பிளே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு எந்த ஃபாண்ட் வேணாலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம FPDFல வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நீங்கள் தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் சேம் இதே மெத்தட் தான். ஜஸ்ட் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி FPDF லைப்ரரியாக கன்வெர்ட் பண்ணி இதில் நீங்கள் ஆட் பண்ணிட்டா போதும். நீங்கள் தமிழ் ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.